ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு. இன்னைக்கு கிஸ்டு பை தி ரெயினுடைய அடுத்த எபிசோட் தாங்க. கதையோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது நிச்சா பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து வேணுன்ட்டே மேய்கிட்ட பேச உட்காருவா. அதாவது எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தெரியும்னு சொல்லிட்டு, ஃபான் இருக்க அதே ஃபவுண்டேஷன் பேரை சொல்லிட்டு, நான் அங்கே ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கேன், நான் வந்து அங்கே வாலண்டியராக இருக்கேன், நீங்களும் எனக்காக வரீங்களான்னும் போது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்ல, அப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு முறை கூட சொன்னதே இல்லைன்ட்டு நிச்சா கேட்குறா. சொல்கிறதுக்கான வாய்ப்பு அமையலைன்ட்டு மெய் கூலாக பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிச்சாவுக்கு மூஞ்சி தொங்கி போயிடுது. இவனுக்கு இதெல்லாம் தெரியும், நம்மகிட்ட ஷேர் பண்ணலேன்னு ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா நிச்சாவுக்கு மெய் மேலே ஒரு கண்ணுங்க காதல். மெய்யோட மனசில் யார் இருக்குது? ஃபான் தானே இருக்கா. ஸோ அதை விடுங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆப்ரேஷன் ஆயா விடுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரீஷியன் வேஷம் போட்டுட்டு மெய்யும் கிளம்பி வந்திருப்பா. ஏன்னா நாகுவாக்க போட்டு இந்த அடிக்குது இல்லையா, அது மாதிரி வேற யாராவது அடைச்சு வச்சிருக்கா, வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மாறு விஷயன்ற பேர்ல மாஸ்க் போட்டு மெய் வந்திருப்பா. அப்போதான் ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. எல்லா எவிடன்ஸையும் இன்னைக்கு பிடிச்சிடுறோம் அப்படின்னு பேசிக்கிட்டதை யோசிச்சுட்டு இவன் என்ன பண்ணுவானா, ஃபோன் எடுத்துட்டு வந்திருப்பான். ஃபோன் எடுத்துட்டு எதையாவது ஒன்று நம்ம ஃபுட்டேஜாக எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாகுவாக்கு இருக்கான் இல்லையா, அவன் வந்து அங்கே இருக்க சோயாபீன்ஸ் பொரியல் அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப பசிக்கும் போல, அவனுக்கு சோறே போட மாட்டேங்கிறாங்க. அதனால தாங்க ஏக்கமாக இந்த ஃபுட்டையே அவன் பார்த்துட்டு இருக்கான். இவன் பார்க்கறது அந்த அம்மா பார்த்துட்டு தின்னு வாய்க்குள்ளே திணிச்சிட்டு முடிய பிடிச்சி இழுத்து பயங்கரமா சேரை போட்டு தூக்கி அடிச்சிருவேன்னு நடிச்சிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஃபுட்டேஜா வீடியோவா எடுத்துடுறாமே. அது மட்டும் இல்லாம அந்த சைடு பாத்தீங்கன்னா நாகுவாக்கு இருக்க இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதோ தண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப அருவருப்பா ஆக்கி வச்சிருப்பாங்க போல. இவனை அடிச்சு அந்த இடமே நாரி போய் கிடக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்கான். அப்ப நாகுவாக்கு இருக்கான் இல்லையா, அடி வாங்குறதோட நிப்பாட்டாம அந்த மாதிரி செருப்பை வேற தூக்கி அடிக்க பார்க்கும். அந்த அளவுக்கு போட்டு போலன்னு ஆட்களை வச்சு பொழக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாகுவாக்க ஆள் விட்டு அடிக்க சொல்லிட்டு அந்த அம்மா எங்கிட்ட போயிருக்கும் போல. எதுக்காகனா இங்க சுத்தி முத்தி யாராவது ஏதாவது கேப்சர் பண்றாங்களா, நான் அதை அடிக்கடி கவனிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான். ஆனா இது எல்லாமே நிச்சாவுக்கு தெரியும். அதனால அவ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ரொம்ப நேரம் ஆச்சு இன்னமும் வரவே இல்லையே மெய் அப்படின்ட்டு. உடனே நிச்சா என்ன பண்றான்னா, வேகமா ஃபானுக்கு கால் பண்றா. கால் பண்ணிட்டு மெய் இருக்கார் இல்லையா, அதாவது மாவின் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் நேமை சொல்ல, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபவுண்டேஷன் வேலையா வெளியில போயிருக்காரு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க தான் உதவ முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நடக்கும்னா, நட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா ஃபானு. அது மட்டும் இல்லாம மெய் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கையும் கழுவுமா மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ற, வீடியோ எதுவும் எடுத்திருக்கியான்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க, ஃபோன்ல எதுவுமே இருக்காது. ஃபிளிப் டைப் டச் மொபைல் போல. அந்த ஃபோனை பார்த்து செக் பண்ணும், ஒண்ணுமே இருக்காது. இப்போ என்னன்னா, ஒரு பக்கம் நிச்சா இயங்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஃபான் தூங்கிட்டு இருக்கா. மாத்தி ரெண்டு பொண்ணுங்களுமே மெய்க்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போ வருவான்ட்டு. அதுக்குள்ளாட்டி இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப மாஸ்கை எடுத்துட்டு பார்த்தா தான் தெரிய வருது, உன்னை ஏற்கனவே நான் பார்த்திருக்கேனே, நீ எங்க இங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என் ஆளுகளை வச்சு பொழக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸ்காரங்க வரிசையா கேங்கா நின்றுட்டு இருக்காங்க. நட்டு அவருடைய ஆட்களோட வந்துடுறாரு. உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் ரெடியா இருக்குன்னு சொல்லும் போதே மெய் சொல்றான், என்கிட்ட எவிடன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தான் போன்ல எதுவுமே பிடிக்கலையான்னு அந்த மாதிரி கேட்கும். என்கிட்ட 2 போன் இருக்கு ஆண்டி, உங்ககிட்ட அதை மட்டும் தான் நான் மறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பான் மெய். ஸோ அந்த 2 ஃபோன்ல ஒரு ஃபோனில் பயங்கரமாக எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த அம்மா வந்து அரெஸ்ட் வாரண்ட்டோட பிடிச்சிட்டு போகிறாங்க. உடனே நல்லவங்க விஷம் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது அந்த அம்மா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நாகுவாக் பையனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால அவன் மயங்கி விழுந்திருப்பான். இது எதுவும் நான் பண்ணல, இதெல்லாம் தப்பு, அந்த பையன் கெட்டவன் என்னென்னமோ சொல்ல ஒரு வழியாக போலீஸ் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, நிச்சாவுக்கு பதட்டமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஃபானும் கவனிச்சுட்டே இருக்கா. ஏன் நீ இவ்வளோ பதட்டப்படுறன்ற மாதிரி ஒரே ரியாக்ஷனாக ஃபான் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அப்போ நிச்சா கால் பண்ணதுக்கு மெய் எடுக்கவே மாட்டான். ஆனால் ஃபானுக்கு கால் பண்ணிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொல்லியிருப்பான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா ஃபான் வர. அது மட்டும் இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நாகுவாக் சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் பரவாயில்ல தம்பி, நீ இனிமே உன் உடம்ப பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இவங்களுக்கு இமோஷனலா அது கரெக்ட் ஆகுது. ஏன்னா சின்ன வயசுல மெய் பார்க்காத அடியே கிடையாது. அதே மாதிரி தான் ஃபானும் அவ வாழ்க்கையிலேயே நிறைய கசப்பான அனுபவங்களை பார்த்துக்கிட்டே விக்டிமாவே இருந்திருக்கா இல்லையா. ஸோ இவங்களுக்கு இது ரிலேட் ஆகுது. அப்பன்னு யூடியூபர்ஸ் சோசியல் மீடியா எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த வில்லி ஆண்டி இருக்கா இல்லையா, அவ பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கா. அதாவது நியாயம் செத்து போச்சு, மக்கள் உண்மையை நம்ப மாட்டேங்கிறாங்க, அன்பு காட்டினாலே அது பிரச்சனையா தான் போகுது, என் வீட்டு கண்ணு கூட்டி நான் பார்த்த செல்ல கூட்டின்ட்டு அந்தமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. தனியா எல்லா யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கு. அப்பதான் அந்த நாகுவாக் சொல்றான், சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய கஷ்டங்களை பார்த்திருக்கேன், ஸோ என் வாழ்க்கை அதனாலதான் இப்படி போச்சுன்ட்டு. அவன் பிளாஷ்பேக்ல சொல்லும் போது சுத்தமா சாப்பாடே இல்லைன்ட்டு அந்த குப்பை தொட்டிலெல்லாம் சாப்பாடு பொறுக்கி சாப்பிடுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் ஃபான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு படிப்பு எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வில்லியம்மா இருக்கு இல்லையா, நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போறேன், உனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறேன், உன்னை நல்லா பாத்துக்கிறேன்லாம் சொல்லியிருக்கோம். இப்படி இருந்திருந்தாங்க என் வாழ்க்கையில அவங்கள என் கடவுளாவே பார்த்தேன்னு சொல்லிட்டு ஃபான் பயங்கரமா சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க என்ன வந்து தொந்தரவுன்னு சொல்றாங்க, என்ன திட்டுறாங்க, என்ன காயப்படுத்துறாங்க, நான் அம்மா மேல வச்சிருந்த பாசம் இப்ப இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாகுவாக்கு உண்மையிலேயே அந்த அம்மா டார்ச்சர் பண்றதை கூட புரிஞ்சுக்காம அம்மான்னு அன்பா இருந்திருக்கான்னு நினைக்கும் போது மேய்க்கும் கஷ்டமா இருக்கு, ஃபானுக்கும் கஷ்டமா இருக்கு. நீ நல்ல பையன், உனக்கு தகுதியான அன்பு கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட டிஸ்கஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னா, அந்த லேடி வந்து இப்ப ஃபேக்கா நிறைய இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்கு, தன்னை
நல்லவ மாதிரி காட்டிக்க ட்ரை பண்ணிக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நட்டு வந்துட்டாரு. ஓகே ஓகே நீ பிஸியா இருப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு மெய் நகர்ந்து போயிடறான். நட்டு என்ன சொல்லுவாருன்னா, நம்ம 2 பேரும் வெளியில போனா எப்படி இருக்கும், உங்களை பாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசுவாரு. ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டும் ஃபோனும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து மெய் ஏக்கமா பார்த்துட்டு தான் இருக்கா. நெக்ஸ்ட் டே ஆகுது. அவன் என்ன பண்றான்னா, நாக்வாக்குக்காக பீட்சா எடுத்துட்டு வந்திருக்கான். இது ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, நாக்வாக் மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் இல்லையா, ஃபுட்டு கொடுத்துட்டு அடிக்கிறதுனால இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் அவனுக்கு இருக்கும். கவலைப்படாத, நீ சாப்பிடு, கண்டிப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருன்ட்டு மெய்யும் உடனே சாப்பிட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபானும் சாப்பிட்றேன். இந்த பையனும் எடுத்து சாப்பிட்டுட்டு சொல்றான், சின்ன வயசுல இருந்து இப்பதான் பீட்சாவை முறை பார்த்திருக்கேன் அண்ணா, ரொம்ப நன்றி அப்படின்னு பேசுறான். இதை பார்த்து மெய்க்கும் ஃபானுக்கும் அவ்வளோ சந்தோஷம். உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பேயம்மா இருக்கு இல்லையா, அந்த அம்மா இருக்க இடத்துக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போன உடனே இமோஷனலா, தம்பி ஹாஸ்பிட்டல் போனியா, சரியா சாப்பிட்டியா, உடம்பு எப்படிப்பா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க அந்த பையன் அந்த அம்மாவை கவனிச்சுக்கிட்டே இருக்கான். ஐ கவனிக்கிறது மட்டும் இல்லாம அமைதியா நாகவாக்கு அந்த அம்மா பக்கத்துல வரான். அந்த அம்மா பயந்துருது. ஆனா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த அம்மா காலை தொட்டு கும்பிடுறான். இங்க பாருங்க, நீங்க என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சின்ன வயசுல இருந்தே இந்த அன்பை பார்த்ததே இல்லை, ஐ லவ் யூ அம்மா, உன்னை நான் அம்மாவா தான் பார்த்திருக்கேன், நீ எனக்கு பசியா இருக்க சமயத்துல நிறைய சாப்பாடு போட்டிருக்க, நான் உனக்கு நன்றி உள்ளவனா இருக்க விரும்பினேன், உன் மேல அவ்வளோ அன்பா இருந்திருக்கேம்மா, எனக்கு நீ நிறைய துணி கொடுத்துருக்க, அது மட்டும் இல்லாம உன் மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன், கை கால் அமுக்கி விடுறதுல இருந்து என் அம்மாவுக்கு செய்யற பணிவிடையை தான் உனக்கு நான் செஞ்சேன் அப்படின்ட்டு. ஆனா என் லைஃப்ல நடந்த கொடுமையெல்லாம் நீ பண்ணதான், ஸோ கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும், போலீஸ்ல உன்னை புடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பேசுறான். பேசின உடனே அந்த பையன் அந்த அம்மா அடிக்குதுங்க. நான் தடுக்க போவா, அவ குதிரவாளை புடிச்சு இழுன்னு இழுக்க கடுப்பாயிட்டு மெய் என்ன பண்றான்னா அந்த அம்மா கையை முறுக்கி விட்டுறான். அந்த அம்மா சாப விடுது, மெய் சொல்லிட்டு போயிடுவான், சட்டம் தன் கடமையை செய்யும் மேடம் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். ஏன்னா அந்த அம்மா அவ்வளோ திமிரு பிடிச்சி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணியிருக்கோம். என்ன திடீர்னு ஜான்சி ராணியா மாறிட்டீங்களோ அப்படின்னு மெய்யும் ஃபானும் பேசிட்டு வரும்போது நிச்சா நடுவில் வந்துடுறா. வரது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு ஃபானை இழுத்துட்டு போயிடுறா. பேசிக்கிட்டே இருக்கும்போது என் மனசுல இப்ப மெய் இருக்காரு, உண்மையிலே அவரை ரொம்ப மனசார நான் விரும்புறேன், பட் ஒன்னே ஒண்ணு என்னன்னா என் லைஃப்ல இருக்கக்கூடிய இந்த பாஸ்ட் எதையுமே அவர் தெரிஞ்சுக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாளுங்க. அவளுக்கு பேசுறது எல்லாத்தையும் மெய் கவனிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம என்ன பேசினாளுகன்னு தெரிஞ்சுக்கிற ஒரே ரீசனுக்காகவே நிச்சா இருக்கா இல்லையா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மெய் நிச்சா கிட்ட அவங்க என்ன பேசினாங்கன்னு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கான். அதே மாதிரி ஃபான் என்ன பண்ணிட்டு இருக்கானா, தூங்காம இதையே யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா ஃபானும் நிச்சாவும் பேசிக்கும் போது நான் மெய்ய விரும்புறேன்னு இவ சொல்லிட்டு வெக்கப்பட்டிருப்பா. இந்த பொண்ணு வாழ்க்கையில எந்த அன்புமே கிடைச்சதுல கிடைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபான் யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு இதனாலேயே தூக்கம் வரல. ஏன்னா அவள் லைஃப்ல இப்ப போலீஸ்காரரும் இருக்காரு, பட் நிச்சா வாழ்க்கையில அப்படி யாருமே இல்லையன்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா லவ் பண்ற பையன் அவன் இப்ப வேற ஒரு பொண்ணுக்கு சொந்தமாக போறானான்ற ஒரு ஃபீலிங் வேற இருந்துட்டே இருக்கு நிச்சா மனசுல. மனசு முழுக்க மெய் வந்துட்டான் போல. இப்ப ஒரு கோர்ட்டை காட்டுறாங்க. கோர்ட்ல மெய்யுடைய ஃபர்ஸ்ட் ஹியரிங், அவனோட ஃபர்ஸ்ட் கேஸ் வாதாடுறான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரொம்பவுமே கெத்தா வாதாடுறான். அது மட்டும் இல்லாம ஆப்போசிட் வக்கீல் இருக்காரு இல்லையா, அவரை கிழிச்சு தொங்க விட இது எல்லாத்தையுமே பாக்குற மயிலாடு யுவரான இருக்காப்ல, அந்த மனுஷன் உண்மையிலேயே மெய்கிட்ட ஏதோ ஸ்டஃப் இருக்குன்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கேஸ் முழுக்க முழுக்க மெய்யோட தரப்புக்கு தான் சாதகமா போகுது. இதனால ஆஃபீஸ்ல ஒரு செலிப்ரேஷன். பட் நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல ஒரு உப்பு புளி மிளகா கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ற ஆஃபீஸ் எங்கெங்க இருக்கு, அதை பார்த்து சேர்ந்து வேலைக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன். மெய் மனசார சந்தோஷமா இருக்கான். ஏன்னா அவனோட சீனியருடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதை காப்பாத்திட்டோம் அப்படின்ட்டு. சீனியரை தேடுற அந்த மனுஷன் இல்ல, ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சிட்டு, சார் நான் கேஸ் ஒழுங்கா பண்ணிருக்கேன், எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, நீ இதுக்கு டிசர்வ் ஆன ஆள் தான், இனிமே நீ எல்லா கேஸையுமே நல்லா பண்ணணும், இனிமே நான் எந்த கேஸும் வாதாட மாட்டேன்னு சீனியர் சொல்ல, எதனால சார், ஏதாவது பர்சனல் இஷ்யூவா சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, இல்ல நான் பெரிய லாயர் தான், நான் ஃபேமஸான ஆள் தான், பட் ஏன் லைஃப்ல நான் பூஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அவர் கதைய ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு கேஸ்ல ஜெயிச்சுட்டு வரும்போது வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வேற ஒருத்தனோட அஃபேர்ல இருப்பாரு. அதனால ஒய்ஃப் போட்டு அடிக்க ஒய்ஃப் விட்டுட்டு போயிருவாங்க. பெண் குழந்தைக்கு ஒரு அபியூஸ் நடந்திருக்கு, அது முன்னாடி நம்ம வாழ்க்கையே மாறிச்சு அப்படின்னு பிரச்சனை என்ன சுத்தி இருக்கா. ஒரு ஃபெயிலியர் மாடல்னு சொல்லும்போது உண்மையிலே வருத்தப்பட்டுட்டு மெய் சொல்றான், எங்க அப்பா குடிகாரன், எங்க அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்க, இந்த ஒரு சூழ்நிலையில சோத்துக்கு கூட கஷ்டம், நான் அப்படிதான் சார் லாயரா உங்களுக்கு கீழே வந்தேன் அப்படின்னு அவன் கதையை சொல்ல, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சைல்டு அப்படின்ட்டு பாராட்டுறாரு. இங்க பழைய சீனியர் வேணும்னு மெய் பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட கேபின்ல ஒர்க் பார்க்கும்போது நிச்சா வர்றா. நிச்சா அவன் கூட அட்டாச் ஆக ட்ரை பண்றது புரிஞ்சுக்கிட்டு மெய் என்ன பண்றான்னா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு வெளியில போக முடியாது, எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு மெய் கிளம்பி போயிடறான். பட் அவன் இக்னோர் பண்றது நிச்சாவுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அவன் அப்படியே ஏக்கமா பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இங்க காட்டிட்டு இருக்காங்க ஃபவுண்டேஷன்ல வேற ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. பயங்கரமான ஆடல் அழகியா இருப்பா போல. அவ அங்க இருக்க எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் இங்க உள்ள வந்திருக்கேன், என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொண்ணுனால ஃபவுண்டேஷன்ல ஏற்கனவே ஒரு குட்டி பிரச்சனை வந்திருக்கும் போல. மறுபடியும் என்னன்னா அந்த பொண்ணு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்க குட்டீஸோட. பட் இங்க பஞ்சாயத்து என்னன்னா, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவளை ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு நல்ல கிரேசியான பொண்ணா இருப்பா போலன்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போதே பாய் ஃப்ரெண்ட் அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபான் வந்திருக்கா. ஃபான் வந்துட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுக்கிறத பார்த்துட்டு வேகமா நடந்து போக ட்ரை பண்றா.
வேகமா ஃபான் வர அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கா, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு. இந்த லவ்வர் அதை பார்த்துட்டு பயந்துட்டு பதட்டத்துல என்ன பண்ணிடுவானா, ஃபானை பிடிச்சி கீழே தள்ளி விட அவ கால் பயங்கரமா ட்விஸ்ட் ஆயிரும், சுளுக்கு பிடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம கத்துன்னு அவ வழியில கத்திக்கிட்டு இருப்பா. அந்த லவ்வர் பையன் ஓடிடுவான். ஹாஸ்பிட்டலுக்கும் அவளை கொண்டு போயிடுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேய்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். வரது மட்டும் இல்லாம ஃபான் எங்க இருக்கான்னு மெய் தேடி வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளாட்டி நட்டு இருக்காரு இல்லையா, அந்த இடத்த கண்டுபிடிச்சிடறாரு. அது மட்டும் இல்லாம ஆள் வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வம்பளுக்க இது எல்லாத்தையுமே மெய் பாக்குறான். அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து போயிடுறான். அவனுக்கு வருத்தமா இருக்கு, என்னடா அலையா விருந்தாலியா வந்துட்டோமான்ற மாதிரி இருக்கு. உங்களை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நட் பேசிக்கிட்டு இருக்கான். இனிமே நான் இந்த இடத்துல இருக்க தேவையில்லைன்னு கூட இருந்த ஸ்டாஃப் போயிருவா. பானும் நட்டும் பக்கத்துல உட்காந்து இருக்கிறது மெய்க்கு பிடிக்காது. அவன் இந்த இடத்த விட்டே போயிடுறான். இங்க பாத்தீங்கன்னா நட்டு என்ன பண்றாருன்னா, உங்களை நான் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு வீல் சேரு அதுக்கப்புறமா பிடிச்சி நடக்கிற ஸ்டிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து எப்படியோ ஒரு வழியா ஃபானை அப்படி தூக்கிட்டு அவளோட வீட்டுக்கே வந்துருவாங்க. கார்ல இருந்து இப்போ தூக்கிட்டு வந்து பொறுமையா வாங்க, உங்களுக்கு நான் துணையா இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட ரூம்குள்ளேயே வந்துட்டு அழகா என்ன பண்ணுவானா, கூட்டு போய் உள்ள விடுறான். எந்த விஷயத்தையும் யோசிக்கிறதுக்கு அவளுக்கு டைமே இல்லை, நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு ஃபோன் கால் ஆஃபீஸ்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு யாரோ காலிங் பெல் அடிக்கும் போது யாரு என்னன்னு பொறுமையா அவன் நடந்து வர பாத்தீங்கன்னா மெய் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு ஜாலியா அவன் போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பான். அப்படியே அதிர்ச்சியா ஃபான் அவனையே பார்த்துட்டு இருக்க, நீ வேற யாரையாவது எக்ஸ்பெக்ட் பண்றியா அப்படின்னு திமிரா கேட்கறான். இதை கேட்கும் போது எனக்கு மண்டையில கொட்டணும் போல தோணுது. அவ அப்படியே அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கா. சரி ஓகே, நீ சாப்பிடாம இருப்ப, உனக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன்னு சமைச்சு கொடுத்துருப்பான். அது மட்டும் இல்லாம உனக்கு நான் வேற ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னா அவ்வளோ பொறுமையா குழந்தைய ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் இப்படி போகுது. நெக்ஸ்ட் டேயும் அலாரம் அடிச்ச மாதிரி அவன் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கரெக்டா ஃபானை பாக்குறதுக்காக அவன் கிளம்பி போறான். ஏன் இதெல்லாம் பண்றான்னா, ஏன்னா அவன் உண்மையிலேயே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபானை. பால்கார மாதிரி காலையில டான்னு போய் நிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபான் புள்ள அதிர்ச்சியா நிக்கிறா. இதோட இந்த பார்ட் முடியுது. மீதி பார்ட் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.